லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த லூசியன் ஆண்ட்ரின் என்பவர் இந்தோனேசியாவின் பாலி தீவிற்கு சுற்றுலா சென்றார். அங்கு இந்துக்களின் புனித பண்டிகையான நியேபி கொண்டாட்டத்தின் போது பண்டிகையை கேலி செய்து வீடியோ வெளியிட்டார். உள்ளூர் பாரம்பரியங்களை அவமதித்து அவர் வெளியிட்ட வீடியோ இன்ஸ்டாகிராமில் அதிகம் பகிரப்பட்டது. இது பாலி தீவு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியது. ஏனென்றால் பாலி இந்துக்கள் கொண்டாடும் புத்தாண்டு பண்டிகையே நியேபி என அழைக்கப்படுகிறது. அமைதி நாள் என்பது இதன் அர்த்தமாகும். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் வரும் இந்த நாளில் தீவு முழுவதும் 24 மணி நேரம் முழு அமைதியாக இருக்கும். யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். மின்சாரம், விளக்குகள் பயன்படுத்தக்கூடாது, தீ எரிக்கக்கூடாது. பொழுதுபோக்குகள், இசைகள் முற்றிலும் தடை செய்யப்படும். பாலி விமான நிலையம் உள்பட போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்படும். பாலி தீவுக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த விதி பொருந்தும். அவர்கள் தங்களது விடுதி அறைக்குள்ளேயே அமைதியாக இருக்க வேண்டும் என்ற கடுமையான விதி நடைமுறையில் உள்ளது. சுவிஸ் சுற்றுலா பயணி லூசியன் தங்கியிருந்த விடுதி ஊழியர்கள் நியேபி பண்டிகை குறித்து அவருக்கு விளக்கியிருந்தனர். கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் குறித்தும் முன்பே அவருக்கு தெளிவாக கூறியிருந்தனர். ஆனால் அவர் கட்டுப்பாடுகளை மீறி பண்டிகையை கேலி செய்து வீடியோ வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து லூசியன் மீது உள்ளூர் மக்கள் போலீசில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாலியில் உள்ள டென்பசார் மாவட்ட கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. கோர்ட்டில் வாதிட்ட லூசியன், எனக்கு உள்ளூர் பாரம்பரியம் மற்றும் மத சடங்குகள் குறித்து முழுமையாக தெரியாது. அந்த நாளில் உணவகங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது. எனக்கு உணவு கிடைக்கவில்லை. அந்த விரக்தியிலேயே வீடியோவை வெளியிட்டேன். எனது செயலுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். அவரது மன்னிப்பை ஏற்க மறுத்த நீதிபதி, உள்ளூர் வாசிகளின் மத உணர்வுகளை புண்படுத்தியது, அமைதி நாளின் விதிகளை மீறிய குற்றத்திற்காக 1 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். ஏற்கனவே லூசியன் விசாரணைக்காக கடந்த 5 மாதங்கள் சிறையில் இருந்துள்ளார். மீதமுள்ள தண்டனை காலத்தை மட்டும் சிறையில் கழித்தால் போதும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.